ஏப்ரல் மாதம் 22 புதன்கிழமை இன்றைய நாள். நூரெலியாவில் ஒரு ஹோட்டல் உரிமையாளரை துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்திய சொக்காமல்லி என்று சொல்லப்படும் முன்னாள் ரத்னபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர கைது செய்யப்பட்டிருக்கிறார். சொக்காமல்லி என்ற திருநாமம் சீரழிந்த அரசியல் கலாச்சாரத்தின் உற்பத்திகளில் இன்னும் ஒன்று என்றுதான் சொல்ல வேண்டும். இலங்கையை ஆட்சி செய்த ஒவ்வொரு ஜனாதிபதிக்கும் ஆஸ்தான அடியாட்கள் இட்டுப்பிடிகள் இருந்தார்கள். காலப்போக்கில் இத்தகைய பேர்வழிகள் தேர்தல்களில் வென்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களானார்கள். தமது பாராளுமன்ற உறுப்பினர்களே மற்றும் கட்சி அங்கத்தவர்களே கொலைக்களங்களில் சுற்றி சுழன்றதால் பிரத்யேகமாக பாதாள கும்பலுக்கு ஒப்பந்த அடிப்படையில் வேலை ஒன்றை வழங்க வேண்டிய தேவை ஒன்று இல்லை என்றானர். இதனால் லைசன்ஸ் பெற்றுக்கொண்டு நிழல் உலக காரியங்களை செய்த நபர்களுக்கு வேலையும் இல்லாமல் போனது. பிரேமலால் ஜெயசேகரவும் அத்தகைய ஒருவர். ஏகப்பட்ட வன்முறைகளில் மறைமுகமாக இருந்தவர். முன்னாள் மரண தண்டனை கைது என்ற சிறப்பு பட்டம் தான் அவருடைய பயோடேட்டாவை அலங்கரிக்கக்கூடிய விசேட தகுதி என்று சொல்லலாம். பிரேமலால் ஜெயசேகர 9 மில்லிமீட்டர் துப்பாக்கியை எடுத்து ஹோட்டல் உரிமையாளருக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்ததெல்லாம் ஒரு பேராசிரியரின் சாதாரண பரீட்சை பெறுபேறுகள் மாதிரி ஒரு விஷயம். பிரேமலால் ஜெயசேகர அதையும் தாண்டி எதுவும் செய்யவில்லையே என்றுதான் நாம் ஆறுதல் அடைய வேண்டியிருக்கிறது. காரணம், அவருடைய அரசியல் சரித்திரமே இருட்டு பக்கங்களால் ஆன ஒன்று. 2010 முதல் 2015 மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் தோற்கடிக்கப்படும் வரை மின்சக்தி மற்றும் எரிசக்தி பிரதி அமைச்சராக இருந்தார் சொக்காமல்லி, அதாவது பிரேமலால் ஜெயசேகர. எரிசக்தி மற்றும் மின்சக்தி பிரதி அமைச்சர் என்று சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருகிறது? ஒரு பவர்ஃபுல்லான சர்ச்சைக்குரிய அமைச்சு இது என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. 2009 முதல் 2026 வரையான காலப்பகுதியில் நடந்ததாக கூறப்படும் நிலக்கரி சம்பந்தமான ஊழல்கள் மற்றும் அதிகார துஷ்பிரயோகங்களை விசாரிக்க சகல அதிகாரமும் கொண்ட ஒரு விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருப்பது நாம் அறிந்தது. பிரேமலால் ஜெயசேகர போன்றோர் இப்படியான அமைச்சில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நம் நாட்டின் அரசியல் எந்த நிலைமையில் இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். பிரேமலால் ஜெயசேகர பிரதி அமைச்சராக தன்னுடைய துறையில் என்ன செய்தார் என்று தனியாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விவகாரம். அமைச்சு பதவியை மீறி ஜொலித்த அவருடைய சண்டித்தனங்களையும் அசகாய சூரத்தனங்களையும் தான் ஊர் உலகம் கண்டுகொண்டது. 2015 ஜனாதிபதி தேர்தல் சூடு பிடித்திருந்த போது தன்னுடைய வணக்கத்துக்குரிய தலைவர் மஹிந்த ராஜபக்சவின் வெற்றிக்காக அரும்பாடுபட்டு கொண்டு திரிந்தார் பிரேமலால் ஜெயசேகர. பாடுபடுதல் என்றால் வெறும் தேர்தல் பிரச்சாரம் மட்டுமல்ல, அதையும் தாண்டிய புனிதங்களான எதிர்த்தரப்பை அச்சுறுத்துவது, மிரட்டுவது எல்லாம் இதில் அடங்கியிருந்தன. ரத்னபுரி மாவட்டத்தில் கஹவத்த என்ற பிரதேசத்தில் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் தேர்தல் மேடை ஒன்றை அமைக்கும் பணி மும்முரமாக அப்போது நடந்தேறிக் கொண்டிருந்தது. இந்த பணிக்கு பொறுப்பாக இருந்தார் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரல. இதேவேளை அந்த இடத்துக்கு ஒரு வன்முறை கும்பலுடன் பிரவேசித்த பிரேமலால் ஜெயசேகர தலைமையிலான குழு கண்டபடி துப்பாக்கிச்சூடு நடத்தியது. சாந்த தொடாங்குட என்பவர் துடி துடித்து பலியானார். மேலும் 2 கடுமையான காயங்களுக்குள்ளானார்கள். இந்த சம்பவம் மஹிந்த ராஜபக்ச அரசுக்கு ஒரு கரும்புள்ளியாக அமைந்தது. மேலும் கணிசமான வாக்குகளை மஹிந்த ராஜபக்ச இழக்கவும் காரணமான ஒரு விஷயமானது. மைத்ரிபால சிறிசேன ரணில் அரசு பதவிக்கு வந்த பிறகு பிரேமலால் ஜெயசேகர இந்த சம்பவத்துக்காக கைது செய்யப்பட்டிருந்தார். 2016 அவருக்கு எதிராக சட்டமா அதிபர் திணைக்களம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது. இதில் உள்ள விசேடமான விஷயம் என்னவென்றால் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சாட்சிகள் அந்த குற்றப்பத்திரிகையில் பெயரிடப்பட்டிருந்தார்கள். 2020 ஜூலை மாதம் ரத்னபுரம் மேல் நீதிமன்றம் பிரேமலால் ஜெயசேகரவுக்கும் இன்னும் 2 மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. அப்போது பிரேமலால் ஜெயசேகர பொதுஜன பெரமுனவில் அங்கத்தவராக இருந்தார். சிறையில் இருந்த செம்மலாக பாராளுமன்ற தேர்தலையும் அவர் எதிர்கொண்டார். ஒரு பிரச்சாரமும் செய்யவில்லை. சிறையில் இருந்து கொண்டே 1,07,000 வாக்குகளை பெற்று வென்றார். எப்பேற்பட்ட மக்கள் வாழக்கூடிய தேசத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். துப்பாக்கி சூடு நடத்தியதாக 50 பேருக்கு மேல் சாட்சி பகர்ந்த ஒரு கைதி மகாத்மா காந்தி போல சிறைக்குள்ளே இருந்தவாறு கௌரவிக்கப்பட்ட அதிசயம் நடந்த நாடு இது. இந்த இழிவான கலாச்சாரத்தையும் மக்கள் மனநிலையை மாற்ற இவ்வளவு போராட வேண்டி இருந்தது என்று பாருங்கள். சரி, பிரேமலால் ஜெயசேகர என்ன செய்தார்? உடனே மேல்முறையீடு செய்தார். கைதியாகவே சத்திய பிரமாணமும் செய்து கொண்டார். பாராளுமன்றத்துக்கும் கூட வந்து சென்றார். மேல்முறையீடு நீதிமன்றம் 2022 மார்ச் மாதம் 31 பிரேமலால் ஜெயசேகரவை விடுதலை செய்து தீர்ப்பளித்தது. மக்கள் மண்ணெண்ணெய்க்கும் பெட்ரோலுக்கும் கேஸுக்கும் வரிசையில் நின்று கொண்டிருந்த ஒரு தினத்தில்
இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பும் வந்தது. பிரேமலால் ஜெயசேகரவுக்கு வழங்கப்பட்ட இந்த தீர்ப்புக்கு எதிராக கொலையுண்டவரினுடைய மனைவி உச்ச நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருக்கிறார். பிரேமலாலின் விதி செப்டம்பர் மாதம் தீர்மானிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில்தான் நுவரெலியாவுக்கு துப்பாக்கியுடன் சென்று தன்னுடைய வழக்கமான வன்முறை கூறத்தை அரங்கேற்றி இருக்கிறார் அவர். பிரேமலாலுக்கு கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வழங்கப்பட்ட துப்பாக்கியின் உரிமம் 2026 இந்த ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதி காலாவதியான நிலையில் அவரிடம் இருந்த இந்த துப்பாக்கி சட்டபூர்வமானது அல்ல என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. பிரேமலால் தரப்பு சட்டத்தரணிகள் அது சட்டபூர்வ துப்பாக்கி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களாம். நகரத்துக்கு தீ வைத்தது யார் என்பதல்ல முக்கியம், பைத்தியத்தின் கையில் தீப்பெட்டியை கொடுத்தது யார் என்பதுதான் இங்கே கேள்வி என்ற ஒரு பிரபலமான வாக்கியம் இருக்கிறது. அதே போல இங்கே சட்டபூர்வமற்றதா என்பதல்ல முக்கியம், பிரேமலாலின் கையில் துப்பாக்கியை கொடுத்தது யார் என்பதுதான் இங்கே கேள்வி. நிச்சயமாக அதுக்கு இந்த அரசுதான் பதில் சொல்ல வேண்டும். கடந்த வருடம் அரசு சட்டவிரோதமற்ற துப்பாக்கிகளை வைத்திருந்தவர்களுக்கு தமது துப்பாக்கிகளை கொண்டு வந்து ஒப்படைக்குமாறும் பாதுகாப்பு மதிப்பீடுகளின்படி துப்பாக்கிகளை வழங்குவதா இல்லையா என்று முடிவெடுக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தது. ஏகப்பட்ட நபர்கள் தங்களுடைய துப்பாக்கிகளை கொண்டு வந்து ஒப்படைத்திருந்தார்கள். பிரேமலாலும் ஒப்படைத்திருக்க கூடும். அப்படி இருந்ததால் தான் அவருக்கு 2025 ஜனவரி 23ஆம் தேதி லைசன்ஸ் துப்பாக்கி வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கே கேள்வி என்னவென்றால், துப்பாக்கி சூடு நடத்தி ஒருவரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஒருவருக்கு உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் எப்படி துப்பாக்கி ஒன்றை வழங்க அரசு அனுமதித்தது என்பதுதான். இது ஒரு பாரதூரமான ஒரு விவகாரம். பிரேமலால் ஜெயசேகரவுக்கு எப்படி இந்த அடிப்படையில் துப்பாக்கி வழங்கப்பட்டது என்பதை பாதுகாப்பு தரப்பு பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. ஏனென்றால் யாரையும் பாதுகாக்கவோ யாருடனும் டீல் செய்யவோ எமக்கு தேவையில்லை என்று மூச்சுக்கு 300 தடவை இந்த அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இது தொடர்பான வெளிப்படைத்தன்மையான பதிலை அரசு வழங்க வேண்டும். சரி, பிரேமலாலின் சம்பவத்தில் ஒரு சுவாரஸ்யமான கிளைமேக்ஸ் இருக்கிறது. 2015ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் மேடையை கொளுத்த போய்தான் பிரேமலால் ஜெயசேகரவுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. தலதா அத்துக்கோரளவின் ஆதரவாளர் தான் கொல்லப்பட்டார். ஆனால் இதே பிரேமலால் ஜெயசேகர 2022ஆம் ஆண்டு ரணில் ஜனாதிபதியான போது துறைமுகங்கள் மற்றும் விமான சேவை பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டார். தொண்டன் இறந்து போகிறான், அவனுடைய குடும்பம் அனாதரவானது. ஆனால் அந்த தீராத வலியை கொடுத்த நபர் அலங்கரிக்கப்படுகிறார். ஜப்பான் நிறுவனத்திடம் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டுக்குள்ளான நிமல் சிறிபாலடி சில்வா அமைச்சர், பிரேமலால் ஜெயசேகர பிரதி அமைச்சர். இன்னும் ஒரு ஜோடி பொருத்தம் பாருங்கள். நிலக்கரி தொடர்பாக அன்ருகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி கமிஷன் நியமித்த போது கருத்து தெரிவித்த விமல் வீரவன்ச, ரணில் விக்ரமசிங்க மருந்து ஊழலில் கெஹலிய சிக்கிய போது இப்படி பழைய சரித்திரங்களை எல்லாம் தேடி ஓடவில்லை என்று சொல்லியிருந்தார். 1940ஆம் ஆண்டுகளில் இருந்து இறக்குமதியான மருந்துகள் தொடர்பாக ரணில் விசாரணை கமிஷன் நியமிக்கவில்லை என்று நக்கலாக சொல்லியிருந்தார் வீரவன்ச. ரணில் போன்ற ஒரு மேட்டுக்குடி அரசியல்வாதியால் இன்றைக்கும் அதை செய்ய முடியாது. அப்படி செய்தால் கலைவது ரணில் ஆட்சியாகத்தான் இருந்திருக்கும். கெஹலியவுக்கு முன்பு இருந்த சன்ன ஜெயசுமன, பவித்ரா வன்னியாரச்சி, ராஜித சேனாரத்ன என்று ஒரு பட்டியலை எழுத தொடங்கினால் இன்று அத்தனை பேரும் ரணிலோடு தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ரணில் தன்னுடைய கட்சி தொண்டனை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு பிரதி அமைச்சர் பதவி கொடுத்த ரணில் சுகாதார திணைக்களத்துக்கு மருந்து கொள்வனவு ஊழலுக்கு விசாரணை கமிஷன் வைப்பது என்பது இந்த வருடத்தின் மிகச்சிறந்த நகைச்சுவையாகவே அமையும். சரி, பிரேமலால் ஜெயசேகரவின் விவகாரம் இப்படி இருக்க, அமைச்சர் லால் காந்த அனைவரும் எதிர்பார்த்த ஒரு கேள்விக்கு முக்கியமான பதில் ஒன்றை சொல்லியிருக்கிறார். இரு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட பொய்யான சொத்து விவரங்களுக்கு எதிராக 10 பில்லியன் ரூபாய் நட்டையீடு கோரியிருந்தார் லால் காந்த. பதிலுக்கு ஹிரு தவறை திருத்திக் கொள்ளும் உரிமை என்ற பெயரில் உப்புச்சப்பற்ற ஒரு மன்னிப்பை வாசித்தது. இதேவேளை நேற்று ஒரு கூட்டத்தில் பேசிய லால் காந்த, நாம் அரசியல் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த வந்தோம், அதில் உறுதியாக இருக்கிறோம். உண்மைகளை சொல்லி எம்மை விமர்சியுங்கள், பொய் பரப்புரைகளை செய்ய வேண்டாம். அப்படி போலி பிரச்சாரம் செய்த ஒரு நிறுவனத்துக்கு ஷாட் ஒன்றை வழங்கி இருக்கிறேன். தாழ்வான வேலைகளை, இழிந்த வேலைகளை தொடர்ச்சியாக செய்துவிட்டு நாம் நடவடிக்கை எடுக்க தயாரானதும் தவறுதலாக நடந்துவிட்டது என்றும் உரிமை என்றும் மறுப்புகிறார்கள். எந்த மன்னிப்பும் தேவையில்லை, சட்டபூர்வமாக எதிர்கொள்ள தயாராகுங்கள் என்று சொல்லியிருந்தார் லால் காந்த. லால் காந்தவுக்கு இப்போதுதான் நிலைமையின் தீவிரம் புரிந்திருக்கிறது போல இருக்கிறது. 3/2 பெரும்பான்மை பலத்தையும் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி பதவியையும் வழங்கிய மக்கள் ஒரு நல்லாட்சிக்கான அங்கீகாரத்தையே வழங்கியிருக்கிறார்கள்.
இத்தனை அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு ஏன் மந்தமாக இருக்கிறீர்கள் என்று அவர்கள் சமூக வலைதளங்களில் பலத்த விமர்சனங்களை அண்மை காலமாக முன்வைத்திருந்தார்கள். இருக்கிற சட்டம் போதாவிட்டால் சட்டங்களில் திருத்தம் செய்து ஒழுக்கமான நாட்டை உருவாக்குமாறு வேண்டிக் கொண்டார்கள். இப்படியான ஊடகங்கள் பிரேமலால் ஜெயசேகர போன்ற நபர்களுக்கு எதிராக காத்திரமான நடவடிக்கை எடுக்குமாறும் மொத்தத்தில் தேர்தல் மேடைகளில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறும் அழுத்தம் கொடுத்திருந்தார்கள். லால்காந்தவுக்கு இதெல்லாம் கேட்டுவிட்டது போல லால்காந்த உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. ஹீரோவுக்கு என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.